இன்னைக்கு நிறைய பேரை பிசாசு என்னன்னா, நீங்க ஆக்சுவலா டம்மி கிடையாது, ஆனா நீங்க டம்மின்னு உங்களை நம்ப வச்சிருக்கிறான் அந்த டம்மி. அதுதான் ப்ராப்ளமே. கிதியோன் ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். ஆண்டவர் அந்த கிதியோனை வச்சு மீதியானியர் அப்படிங்கிற ஒரு பொல்லாத ரவுடி கும்பலை பல லட்சக்கணக்காக இருந்தவங்களை ஆண்டவர் முறியடிச்சார். இப்ப ஆண்டவர் அந்த கிதியோன்ட்ட ஒரு தூதன் அனுப்புறார். அவனை ஊழியத்தை கூப்பிடணும்னு சொல்லி அனுப்புகிறார். போனது அந்த தூதன் வந்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே அப்படிங்கிறார். கிதியோன்ல அது நான் இல்லை சார், பக்கத்து வீட்டில் யாராவது இருப்பாங்களா இருக்கும், அந்த பராக்கிரம் நீங்க தேடி வந்த ஆளு நான் கிடையாது, ஏன்னா நான் யாரு கிடையாது, பராக்கிரமசாலி கிடையாதுங்கிறார். அதுக்கு பதில் அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நான் யாருன்னு சொல்றேன், ஒரு நிமிஷம் உட்காருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதன்ட்ட அவர் சொல்றாரு, இங்க பாருங்க என்ன சொன்னீங்க, உன்னை வச்சு ஆண்டவர் இஸ்ரவேலை ரட்சிக்க போறாரு, நான் இஸ்ரவேலை எதால் ரட்சிப்பேன். அதுக்கப்புறம் அதே இதில் கேட்கிறாரு, அவர் சொல்றாரு, ஐயா என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். ஆண்டவர் சொல்றாரு பராக்கிரமசாலின்னு. இவர் என்ன சொல்றாரு, நீங்க நினைக்கிற ஆள் நான் கிடையாது, நான் ஆக்சுவலா சார் நான் ஒரு டம்மி பீஸ் சார், நான் ஒரு சாதாரண ஆளு சார். ஆண்டவர் சொல்றாரு நீ பராக்கிரமசாலி, உன்னை நான் ஒரு பெரிய ஊழியக்காரன். நீ எல்லாம் ஊழியம் பண்ணுவியா, நீ லாய்க்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊழியத்துக்கு, நான் உன்னை ஒரு பெரிய சிஓவா பாரு, உனக்கு கணக்கே வராது அப்படிங்கிறான். சரி, ஒருவேளை பிசாசு உங்கள்கிட்ட எது வராதுன்னு சொல்லி உங்களை நம்ப வச்சிருந்தான்னா திரும்ப இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க இன்னைக்கு. ஏன்னா ஒருவேளை உங்களுடைய பொட்டென்ஷியல் உங்கள் ஸ்கில் செட் அந்த ஏரியாவில் தான் இருக்குமா இருக்கும். ஃபெயிலாக போன கிழிஞ்ச சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்துட்டு ஹலோ ஞானி அப்படின்னு சொன்னார்னா நீங்கள் அறிவாளி தான். ஏன் ஆண்டவர் சொல்லிட்டு அது ஃபைனல் அத்தாரிட்டிங்க, அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாதுங்க.